வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லார எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு என்னையா வீடு ஷிஃப்ட் ஆனால் வந்துட்டு டாஸ்கில் சண்டை போடுவாங்க பார்த்தா இங்கே இந்த மாதிரி ஒரு சண்டை வருது. மஞ்சரி இப்படின்னா கொதிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அடுப்பில் வச்சு தண்ணி மாதிரி கொதிக்கிறாங்க. ஏன் கொதிக்கிறாங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா அருணை பார்த்திக்கிட்ட பார் நீ தான் முத்துக்குமருக்கு வாயா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படி பார்த்தா கீழே வந்துட்டு பப்பரப்பாக உட்காந்துட்டு இருக்காரு நம்ம முத்து. இந்த வந்து இங்கே பாருங்கள், எல்லாருக்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். முத்துக்குமரனாக இருக்கிறனால இந்த விளையாட்டை நான் விளாண்டேன், மற்றபடி யாராக இருந்தாலும் அந்த விளையாட்டை விளாண்டுருக்க மாட்டேன்றாங்க. அப்படி என்ன விளையாட்டு விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாங்க, பாருங்க யாராக இருந்தாலும் விளையாடக்கூடாதுங்க. ஏங்க முத்துக்குமரன்றதுனால தாங்க நான் விளாண்டேன், இது முத்துக்குமரனுக்கு தெரியும், அந்த சௌந்தர்யாவுக்கும் தெரியும் அப்படின்றாங்க அவங்க. அப்போ இவர் வந்துட்டு யாராக இருந்தாலும் விளையாடக்கூடாது மேம் அப்படின்றது. ஏய் நீ யார் உள்ளே வர்றதுக்குன்றாங்க. வாங்க பொங்கல்லாம் கட்டாயி நீ யார் உள்ளே வரதுக்கு அப்படின்னா யாராக இருந்தால் விளையாடக்கூடாது, அது முத்துக்குமரன் இருந்தாலும் விளையாடக்கூடாது அப்படின்னா நீ என்ன முத்துக்குமரனுக்கு மவுத் பீஸா அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஆனந்தியை விட டபுள் மடங்கு நம்ம மஞ்சரி. அதேமாதிரி பேசுகிறதுல வந்துட்டு பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. முத்துக்குமரனில் பாதி அவங்ககிட்ட இருக்குது, போல்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் அப்போயே சொன்ன, கடவுளே இந்த மஞ்சரி வெளியே போயிடக்கூடாது. மஞ்சரியால் நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கா இல்லையா? இந்த பொண்ணை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகுது? நல்ல வேலை டபுள் எலெக்ஷன் வைக்கல. அதனால் எனக்கு என்னமோ மஞ்சரிக்காக தான் டபுள் எலெக்ஷன் வைக்கலையோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஜக இருக்காங்க. அதாவது ஒரு குடுத்தனத்தில் 4 பேர் தான் இருக்கணும், 4 வீடு தான் இருக்கணும்னா 4 பேர் இருக்க அந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு ஒரு 10 குடும்பம் போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? தண்ணி பிரச்சனையாக இருக்கும், எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு சாதாரணமாக முடிவு எடுத்துட மாட்டாங்க. எப்படி அன்ஷிதாவை காப்பாற்றுறதுக்கு நோ எவிக்ஷன் சொன்னாங்க, இருந்தாலும் இவ்வளோ ஆட்கள் இருக்கும்போது அது மாதிரி. ஸோ செம பெரிய ஃபைட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அருண் வந்துட்டு இதுக்கப்புறம் அவரோட கேமும் சூப்பராக போகிறது வாய்ப்பு இருக்குது. இதேமாதிரி அருண் பண்ணுற விஷயங்கள் அந்த 2 வாரத்தை கழிச்சிட்டு, அதாவது முத்துக்குமரன் கூட சண்டை போட்ட பார்த்தீங்களா, அதை கழிச்சிட்டு பார்க்கும்போது சூப்பரான ஒரு கேம் தான் கொடுத்தாரு. நல்ல ஒரு கேம் தான், காமான டைப்பு. இப்போ கொஞ்சம் ஓப்பனப் ஆயிருக்காரு. தேவையில்லாத இடங்களில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அருணோட கேம் சூப்பராக இருக்கும். டாப் 5ல் கன்ஃபார்ம் அருண் இருப்பார், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அருணுக்கு நிறைய ஃபேன்ஸில் இப்போலாம் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் போன வாரம் அவர் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸில் பாவம் அந்த பொண்ணு நேற்று வந்துட்டு ஐ லவ் யூ மட்டும் தான் சொல்லலை, மீது எல்லாத்தையும் சொல்லிருச்சு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு காதல் என்ன ஆகப்போகுது தெரியல. இப்போ வெளியே வந்துட்டு ஏற்கனவே அர்ச்சனா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அருணை பற்றி ஏதோ பேசும்போது டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன போக மங்களாகுது, ஓ காற்று இல்லாத நேரத்தில் மூஞ்சில் வேர்க்கிற மாதிரி இங்கேயும் வேர்க்குதா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு காதல் வேறு உள்ள வருதான், தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும். என்னையா நடக்குது? ஏயா ஒரு 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 ஸ்கூல் டாஸ்க் ஒன்று வச்சிங்க, இது என்ன ஸ்கூல் டாஸ்க்கா இல்லை என்ன டாஸ்க்கு? ஸ்கூல் டாஸ்கில் தான் அருணுக்கும் நம்ம வர்ஷினிக்கும் லவ் வருது, தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் லவ் வருது. ஆனால் விஷால் இதில் விழமாட்டான்றது என்னோட கருத்து. ஏன்னா விஷால் வந்து சாக்லேட் பாய்னு அவரோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். ஆனால் எந்த பொண்ணுக்கிட்ட வேணாலும் அதை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அவன் நடிப்பார். ஆனால் தர்ஷிகா அப்படி நினைக்கலான்னு நினைக்கிறேன். உண்மையிலே லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, என்ன ஆக போகிறது தெரியல. ஆனால் இந்த லவ்வை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம எத்தனை லவ்வை பார்த்துருப்போம். இது மட்டுமா? அதுவும் போகிற வரைக்கும் அப்படி உன்னை விட்டுனால புரிஞ்சிருக்க முடியாதுன்னு வெளியில் போனால் ஆமாம் நீங்கள் யார் எங்கேயோ பார்த்தாம இருக்கு, ஏன் நம்ம பிக் பாஸ் அவங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆகிப்போகிறோம். ஸோ அதனால் அதுவும் உண்மையான காதல்னு சொல்லிட்டு ஒரு சில 2 பேரை மட்டும் சொல்லியிருந்தாங்க, 2 ஜோடி. அப்புறம் யாருன்னா நம்ம லாஸ்ட்லியாக கவின் அவங்கள சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த டான்ஸர் ஒருத்தர் இருப்பார், அவங்க பேர் கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அமீர் பாவனி, அந்த இது 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுவே இப்போ வந்து ரிசல்ட் இல்லை. கவின் லாஸ்ட்லியாக ரிசல்ட் வந்தாச்சு. பட் இது வந்துட்டு இன்னும் வந்து இழுபறியாக இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மற்றபடி எல்லாமே ஒன்றுமே கிடையாது. அதாவது லாஸ்ட்லியாக ஆர்னவா அதுலேருந்து பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. ஆனாலும் பாவம் இதில் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்படுறது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றது மட்டும் உண்மையான விஷயம். சரி, அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் நினச்சி யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றத சொல்லுங்கள். அதாவது இந்த எவிக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியா கண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி போனாங்க. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா ரியா வந்து ஏதோ ஒரு சம்பவம் கொடுத்துட்டே இருந்தாங்க, கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, பிக் பாஸ்க்கு தேவையான ஒரு ஆள். அப்படின்னு இருக்கும்போது ஓட்டே இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணக்கூடாது. அதுவும் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, கடவுள் வந்துட்டு என்கிட்ட வந்து அதாவது ஒன்று கொடுத்துற நான் நினச்சி பார்க்காத விஷயத்தை கொடுத்தாரு, அதை நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்தாருப்பாரு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு. அதாவது இந்த மூக்குத்தி அம்மன் படம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நயன்தாரா வந்து கொடுப்பாங்க அந்த ஹீரோ குடும்பத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? நம்பாத மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று சொல்லுவார், உடனே டக்குன்னு ஒரு சொடக்கு போட்டோன்னு எல்லாமே போயிடும். அந்த மாதிரி வந்துட்டு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா
அர்த்தத்தில் அர்ப்பனுக்கு வந்தால் ஏதோ ஒரு சொல்லுவாங்க பாருங்க, திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்குது. இவர் ஒருத்தர் வந்துட்டு இந்த கேரளாவில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து திடீர்னு லாட்ரி சீட்டு வாங்கி அடிச்சது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அன்பு தொல்லை பண்ணி ஃபோன் கால் பண்ணி இப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணி கடைசியில் இந்த காசு எனக்கு எதுக்கு அடிச்சதுன்ற அளவுக்கு அவரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சான். அந்த மாதிரி வந்துட்டு அது வந்து கிடைச்சிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதனால் வந்த ஆனந்த தொலை இன்பத்தொலை அப்படி சொல்லலாம். இது வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த பொண்ணு நான் உண்மையாக பண்ணணும் அதோட கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு பாருங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு, யாராவது நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணேன். என்னன்னா வாரம் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேட்மேன் ரவீந்தர் போகும்போது பிக் பாஸ் வந்துட்டு ஆல் த பெஸ்ட் சொன்னாரா? சொல்லலை. சரி, ராணுவ போகும்போது ஆர்னவ் போகும்போது ராணுவ போகக்கூடாது. ஆர்னவ் போகும்போது பிக் பாஸ் ஆல் த பெஸ்ட் உங்கள் துறையில் வெளியுறவு வாழ்க்கைக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னாரா? சொல்லலை. தஷாக் சொன்னாரா? சொல்லலை. சுனிதாக்கு சொன்னாரா? சொல்லலை. சுனிதாக்கு சொன்னாரா? சொல்லலையா? சொல்லலை. நேற்று வந்துட்டு ரியாவுக்கு மட்டும் ஏன் சொல்கிறாரு? இதை யாரும் நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்னவ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவர் சோஷியல் மீடியா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் திரும்ப வர்றேன் அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இந்த பிக் பாஸ் 8ல். திரும்பவும் தர்ஷா குப்தா, ராணவ், சுனிதா, ஃபேட்மேன் ரவீந்தா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அவங்க வந்து திரும்ப வெளியில் இவங்க வரவே மாட்டாங்கன்னும் போது தான் பிக் பாஸ். ஏன்னா இது எத்தனை சீசன், எல்லா சீசன் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், வெளியில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பிக் பாஸ் சொல்லாத சரித்திரமே கிடையாது. இதில் ஏன் சொல்லலை? அது இப்போயே சொல்கிறார். அப்போ சொல்லாமல் அப்படியே விட்டுருக்கணும். பிரியாக்கு ஏன் சொன்னார்? ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக பயங்கரமான சம்பவம் பண்ணுவாங்கன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, ரயானை போட்டு புலந்தார். யாரெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள், யாரெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டீங்கன்ற சொல்லுங்கள். ரயானை நெத்தி புழக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி, விஜய் விஷால், இன்னும் ஒரு சில பேர் அவங்கெல்லாம் மெத்தனமாக இருந்த விஷயங்கள் அது வந்துட்டு இவர் வந்துட்டு லைட்டாக இவர் பண்ணதுனால இவர் மேலே பாஞ்சிட்டார். ஒருத்தங்க மேலே காட்ட முடியாத கோவத்தை இவர் மேலே காட்டிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா ரயான் வந்து ஃபீல் பண்ணி அழும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. ஏன்னா ரயான் வந்துட்டு அந்தளவுக்கு கேவலமாக இந்த கேமை பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வந்தவொடனே ரயான் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் கொடுத்துருக்காரு. பிக் பாஸ்க்கு தேவையான சம்பவங்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஃபிசிக்கல் டாஸ்கில் செம்ம கிங்காக இருக்கார், எல்லாமே பண்ணுறாரு. அப்படின்னு இருக்கும்போது அவரை நேற்று அவ்வளவு போட்டு வெளுத்திருக்க வேண்டாமே. ஏன் அதே விஷயத்தை தான் நம்ம ஜெஃப்ரி சொன்னார். ஜெஃப்ரி வந்து என்ன சொன்னீங்க? சிரிச்சிங்க. திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அனுபவிச்சிங்க. அதே விஷயத்தை நீ இருக்க ரயானுக்கும் பண்ணியிருக்கலாமே. அதை பண்ணாமல் அதாவது சௌந்தர்யா மேலே இருக்க கோவத்தையும் இங்கே காமிக்கணும், சௌந்தர்யாவும் புழக்கணும். அதனால் ரியானை பிறந்தமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உள்ளே அவ்வளோ ஏசி இருக்குது. அந்த ஏசியில் இப்போ எனக்கு வேக்கிற மாதிரி, இப்போ எனக்கு இங்கே ஏசி கிடையாது, ஏன்னா எங்கள் வீட்டில் ஏசியே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து கஷ்டப்படுறேன். சரி, வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் ஜாலியாக தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஏசி, கக்கூஸ் முதற்கொண்டு எல்லாமே ஏசி போல இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு வேர்க்குதுன்னு அப்போ எவ்வளோ டென்ஷனாக இருப்பார் பாருங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லைன்னா எல்லாருமே ஈவனாக கலாய்ங்க, நம்ம ஜெஃப்ரியை கலாய்ங்க, விஜய் விஷாலை கலாய்ங்க, அவங்களெல்லாம் வந்து ஜாலியாக அப்படி நக்கலாக கலாய்ச்சிட்டு இவரை மட்டும் தட்டப்பட்டலாம் கலாய்க்கிறது தப்புன்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி சௌந்தர்யாவை கலாய்ச்ச விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விதத்தில் நான் சொல்லியிருந்தேன், அது என்ன சௌந்தர்யாவை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணாமல் இருக்குன்னு. ஆனால் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பயங்கர இரிட்டேட்டாக இருக்கும். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு நம்ம சேது வந்துட்டு அப்படி சொன்னது ஓகே தான். பட் இருந்தாலும் என்னோட கருத்து என்னென்னா, எல்லாருமே ஈக்குவலாக பாருங்கன்றது தான். சௌந்தர்யாவை புலந்தீங்க, கரெக்டு தான். ஏன் வந்து விஜய் விஷாலை புழக்க மாட்டீங்க? அதே மாதிரி புழங்கான்றேன். அதை பண்ணால் தான் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ஷிஃப்டிங்கில் வந்து இந்த ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு யார் சம்பவம் பண்ண போகிறாங்கன்றத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாப்பிங் மூலமாக கேர்ள்ஸ் வந்து பயங்கரமான புது அவதாரத்தை எடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சரி விடவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கொதிச்சு போயிருக்காங்க. ஸோ மஞ்சரி வச்சு செய்ய போடுறாங்க. தர்ஷிகா விட்ட மாட்டாங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அவர் தொடவே மாட்டாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் ரியானுக்கும் எதற்கணுமோ ரியான் மேலே கொஞ்சம் யாராவது டென்ஷனாக வாங்குற மாதிரி தோணுது. அதேமாதிரி இந்த மாதிரி நாமினேஷன் வேறு யார் வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரியான் அந்த லிஸ்ட்டில் இருப்பார், அருண் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருப்பார், சௌந்தர்யா கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருப்பாங்க. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க. எப்பா யாராவது அவங்கள வந்துட்டு நாமினேட் பண்ணுங்கப்பா, போதும்ப்பா. அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனே போதும். எல்லாம் வெளிப்படையாக வந்து ஓப்பனாக வந்து கலாச்சிட்டு இருக்கும்போது இவங்க என்ன இந்த அண்டர் கிரவுண்டில் ஆப்ரேஷன் பண்ணுறது? அதனால் அவங்கள வந்து இந்த வாரம் எப்படியாவது அனுப்பிச்சி விட்ருவோம். அதேமாதிரி கூட சேர்ந்து இந்த ரஞ்சித் சாரையும் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மற்றவங்களும் கொஞ்சம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நேற்று உங்களுக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி இந்த எபிசோடு எப்படி இருக்க போகுது? இந்த மஞ்சரி பேசின விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? அருணோட விஷயங்கள் எப்படி இருக்குது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய சுட அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.